இப்போ இந்த 5000 ரூபாய் போட்ட மேட்ரு இருக்குதுல்ல, எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஐயா 5000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த 5000 ரூபாவுக்கான கணக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. அடுத்து வரக்கூடிய 3 மாதங்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பாங்கள்ல, அது ஒரு 3000 மொத்தமாக போட்டாங்க. அது போக இன்னும் 2000 ரூபாய் எதுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னா, கோடை விடுமுறைக்கான சிறப்பு நிதியம். அது ஊக்கப்படுத்துகிற மாதிரி, கோடை விடுமுறைக்கு நீங்கள் ஜாலியாக இருக்கணும், 2000 ரூபாய் வச்சுட்டு ஃபன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கில் இந்த 5000 ரூபாய் போட்டிருக்காங்க. இதை பற்றி எதிர்கட்சியில் இருக்கிற ஒரு முக்கியமான தலைவர் விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. யார் இவர்? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, இந்த கோடை விடுமுறைக்கான நிதின்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் போடுறாங்களே, அது குறிப்பிட்ட இந்த உரிமை தொகை வாங்குகிற மக்களுக்கு மட்டும்தான் போடுறாங்க. ஆனால் கோடை விடுமுறை அப்படிங்கிறது எல்லாருக்கும் வரும். கோடை காலம் எல்லாருக்கும் வரும்ல, கிளைமேட் எல்லாருக்கும் வரும்போது அமௌண்ட்டும் எல்லாருக்கும் வரணும் இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வலியுறுத்துவீங்களான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட கேட்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னப்பா அவங்களே தேர்தலுக்காக இதை அறிவிச்சிட்ருக்கிறாங்க, இதை வச்சு கேள்வி கேட்டுனுக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், இத்தனை வருஷமும் கோடை காலம் வந்ததில்லை, அப்போல்லாம் வாங்கினீங்களா? யாருன்னா நிதி கொடுத்தாங்களா? எதுனா கொடுக்கலையே. அப்போ இப்போ மட்டும் ஏன் கொடுக்குறாங்க? இது தேர்தலில் ஓட்டி வர்ற கோடை காலம், அதனால தான் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சார், அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாரு, நீங்கள் அதில் போய் உள்ளே போய் கேட்குறீங்களே. எனக்கு அதெல்லாம் சொல்லிட்டேன். கோடை காலம் இப்போ தான் வந்ததா? 22ஆம் ஆண்டு வந்தது, 23ஆம் ஆண்டு வந்தது, 24ஆம் ஆண்டு வந்தது, 25ஆம் ஆண்டு வந்தது. இந்த ஆட்சி வந்த பிறகு 4 கோடை காலம் வந்துடுது. இப்போ 5வது கோடை காலம். இந்த கோடை காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடை காலம். அதனால தான் இந்த காரணத்தை சொல்லி அவள் இந்த அறிவிப்பு விட்டுருக்காரு. இன்றைக்கி ஏதாவது தேர்தல் அறிக்கை ஸ்பெஷலாக நீங்கள் விட போகிறீங்களா சார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க செய்தியாளர்கள் மத்தியில். அதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி விட்டுக்கிறேனப்பா, 2 பகுதியாக முக்கியமான அறிவிப்பெல்லாம் விட்டுன்னு தானே வரோம், படிப்படியாக விடுவோம். இன்றைக்கி எதுவும் அதை ஸ்பெஷலாக விடணுன்னா, நாங்கள் ஆல்ரெடி விட்ட தேர்தல் அறிக்கையை பார்த்து பெஜார் ஆகி தானே உங்களுக்கு இப்படி வித்தியாசமான ஒரு அறிவிப்பு கொடுத்து 5000 ரூபாய் போட்டுக்கிறாங்க, இல்லைன்னா விடுவார் அவரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இன்னைக்கு என்ன தேர்தல் அறிக்கை? ஏற்கனவே 10 அறிவிப்பு கொடுத்துட்டுங்க. ஏற்கனவே பல அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டு விட்டது. இதுங்களா அப்பப்போ வரும் அறிவிப்பு. ஆனால் இப்போ தான் 2 கட்டமாக அறிவிப்பு கொடுத்துருக்குறோம். இந்த அறிவிப்பை பார்த்து பயந்து தான் ஸ்டாலின் இப்போ ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. நாங்கள் கொடுக்கப்பட்ட இந்த 2 கட்ட அறிவிப்புகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று வந்தால் என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்கள் அறிவித்தோம். அதை அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு விசித்திரமாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு.